அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு சம்மன் அனுப்பியிருக்கிறது. பினாமி சட்டத்தின் கீழ் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி வழக்கறிஞர் அல்லது அவர் சம்பந்தப்பட்டவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராகலாம் என்று வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக எதற்காக இந்த சம்மன் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, கடந்த ஜூலை மாதம் கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அபகரித்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்தார்கள். அந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த வழக்கில் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு விசாரணை எடுத்துக்கொண்டிருக்கிறது. பினாமி அடிப்படையில் அதில் மோசடி நிகழ்ந்திருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதில் பல்வேறு வருமான வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேகித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.